ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். உரைநடை பகுதி பாடம் 1 பழந்தமிழகம். ஆசிரியர் அண்ணா. பழந்தமிழகம் அறிஞர் அண்ணா அவரோட நாளிதழ், அதாவது கிழமை இதழ்னா நாளிதழ்கள், திராவிட நாடு, காஞ்சி, இந்த 2 இதழ்களை தம்பிக்கு அப்படின்ற தலைப்பில் கடிதங்கள் எழுதி வந்தார். அவை அரசியல், பண்பாடு, இலக்கியம் ஆகியவற்றில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தின. அக்கடிதங்களில் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி தான் பழந்தமிழகம். இதில் வரலாற்று தொன்மை, பண்பாட்டு சிறப்பு, இலக்கிய வளம் ஆகியன எடுத்து காட்டப்படுகின்றன. பூம்புகார் பண்டைய சோழ நாட்டின் தலைநகர். புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற பெயராலும் சொல்கிறோம். இந்த நகரம் கடலால் கொல்லப்பட்டது, அதாவது கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தற்போது காவிரி பூம்பட்டினம் எனும் நகர் நாகை மாவட்டத்தில் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொற்கை பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டு பழைய நகரங்களுள் ஒன்று. இதுவும் கடலால் கொல்லப்பட்டது. சாலி ஆபுத்திறனை பெற்றதாக மணிமேகலை கூறுகிறது. சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்த இந்நகரின் முத்துக்கள் உலக புகழ் வாய்ந்தவை. இவ்வூர் தூத்துக்குடிக்கு அண்மையில் உள்ள ஒவரி கொற்கை எனப்படினும் பழங்கால கொற்கை கடலுள் அமைந்து விட்டதாக சொல்லுவர். தொண்டி பண்டைய சோழ நாட்டின் துறைமுகப்பட்டினங்களுள் ஒன்று. சேர நாட்டிலும் தொண்டி எனும் கடற்கரை நகர் இருந்தது. அபிதான சிந்தாமணி, புறநானூறு இவற்றில் இதோட குறிப்புகள் இருக்குது. தொண்டியோட குறிப்புகள் காணப்படுகின்றன. தற்கால திருமறைக்காட்டிற்கு அண்மையில் உள்ளது சேர நாட்டு தொண்டியும். இதுவும் வேறு வேறு ஊர்கள். அதே மாதிரி கேரள மாநிலம் கொல்லாண்டி எனும் பெயரில் அமைந்துள்ளது. கொல்லம் அருகில் உள்ள ஊரை குறிப்பதாகவும் கொள்வர். இரு ஊர்களும் கடற்கரையில் உள்ளன. முசிறியை முசிறிப்பட்டினம் அப்படின்ட்டு முசிறிப்பத்தனம் என வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. அதனால் இதோட தொன்மையை நாம் அறியலாம். இது மேற்கு கடற்கரை துறைமுகமாக இருந்தது. மேற்கு கடற்கரை துறைமுகம்னா தற்போதைய கேரளா இந்த சைட்டில். தற்காலத்தில் முசிறி என்னும் ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இந்த முசிறியும் வால்மீகி ராமாயணத்தில் காணப்படுற முசிறியும் வேறு வேறு. மூவகை முரசு: வீர முரசு, நாய முரசு, தியாக முரசு. தானைப்படை: பண்டை காலத்து மன்னர்கள் 4 வகையான படைகளை வைத்திருந்தார்கள். யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. யானை, தேர், பரி, காலால் என்றிவை 4 வகை தானை. சொல்கிறது சூடாமணி நிகண்டு. தமிழ் 3னா இயலிசை, நாடகம். ஐவகை நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆ, இ, ஏ, ஐ முதலியன. அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தமிழில் 42 இருக்குது. 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில். பார்த்திங்கன்னா நோ, து இது ரெண்டும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள். மீதி 40 நெடில் எழுத்துக்கள். இது சொல்கிறது நன்னூல். ஆ பார்த்திங்கன்னா பசு. ஈனா கொடுன்னு அர்த்தம். ஏனா அம்பு. ஐனா தலைவன். கருத்து படையல்கள்னு நம்ம இலக்கியங்களை சொல்கிறோம். முடியுடை மூவேந்தர்கள் சேர, சோழ, பாண்டியர். குறுநில மன்னர்கள்: பண்டை தமிழகத்தில் முடியுடை மூவேந்தர்கள் அன்றி 5 சிறிய நிலப்பரப்புகளை குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? வேளிர் அப்படின்னு சொல்கிறோம். பழனிமலை: மதுரைக்கு வடமேற்கில் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் பழனிமலை. இங்கே முருகன் கோயில் இருக்குது. இங்கே மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் மலைப்பகுதி உள்ளது. அதுவே பண்டைய வேளிர் பேகன் ஆண்ட மலைப்பகுதி. அதாவது பேகன் என்ற அரசன் ஆட்சி செஞ்ச பகுதி. பேகன் ஆவியர் குடியை சேர்ந்தவன். அவன் ஆண்ட பகுதியின் தலைநகர் பழனி, அதாவது கவுஞ்சன்குடி எனப்பட்டது. பழனி என 2 சொல்லாட்சிகள் உள்ளன. பேகன் மனைவி கண்ணகி. இந்த கண்ணகியும் சிலப்பதிகார கண்ணகியும் வேறு வேறு. இவர் கோவலன் மனைவி. யார்? சிலப்பதிகார கண்ணகி கோவலன் மனைவி. பேகனோட மனைவி பேரும் கண்ணகி தான். இவர் தான் மயிலுக்கு போர்வை அளித்தவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பழனி மலையில் இருக்கிறது முருகன் கோயில். அதை ஆட்சி செய்தவர் முருகன். பேகன். முருகரோட வாகனம் மயில். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரம்பு மலை: பிரான்மலை என தற்காலத்தில் வழங்கப்படும் மலையே பரம்பு மலை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இம்மலைப்பகுதியை ஆண்டவர் பாரிவேலிர்.
இவரும் கடையெழுவலர்களில் ஒருவர். பரம்பு பாரி, பாப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடைமலை, இம்மலை கடிய நெடுவெட்டுவனுக்கு உரியது. ஓரி, கொல்லிமலையை ஆண்டவன் ஓரி, வல்வில் ஓரி என பாராட்டப்பட்டவன். நாமக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் மலைத்தொடர் கொல்லிமலை. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா கொல் வில், ஓகேங்களா, வில்லால் கொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லிமலையை ஆட்சி செய்தவன் வல்வில் ஓரி. ஆய், பொதிய மலைப்பகுதியை ஆண்டவன் ஆய். இவனது தலைநகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆய்க்குடி. இவ்வூர் நெல்லை மாவட்டத்தில் உள்ளது. செங்கோட்டை, வல்லம், வலசைகள் ஆகியன ஆய்க்குடிக்கு அருகாமையில் உள்ள பண்டைய வரலாற்று சிறப்புடைய ஊர்கள். இவ்வூர் சாம்பவர் வடகரை சாலையில் அமைந்துள்ளது. அடுத்து குதிரைமலை, அதியமான் நெடுமான் அஞ்சு ஆண்ட மலை. இது பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டரில் தருமபுரிக்கு பக்கத்தில் இருக்குது. குதிரை மூக்கு மலை என்ற பெயரும் உண்டு. அதியமான் நெடுமான் அஞ்சு தான் ஔவையாருக்கு நெடுநாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஏந்தவர். அடுத்து முதிரமலை, கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான குமணன் ஆண்ட மலை முதிரமலை. கடையெழு வள்ளல்கள் பார்த்திங்கன்னா பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, குமணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா முதிரமலை குமணன். குமணன் அண்ணன் தம்பி அண்ணனை காட்டுக்கு விரட்டிடுவார். இவர் மூத்தவன் குமணன், இன்னொருத்தர் பேர் இளைய குமணன். முதிரமலை மூத்தவன் குமணன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டிமலை, இது கண்டீர கோப்பெரு நற்கெல்லிக்கு உரிய மலை. பூவார் சோலை என தொடங்கி வாலி காவிரி என முடியும் அடிகள் பார்த்தீங்கன்னா இவ்வரிகள் சிலப்பதிகாரம் காணல் வரியில் இடம்பெற்றது. கடற்கரையில் இந்திர விழாவின் போது கோவலனும் மாதவியும் ஒருவரை அடுத்து ஒருவர் யாழை சேர்த்து பாடும் வரிகள் தான் இவை. இந்த பூவார் சோலைன்னு தொடங்குகிற பாட்டு மாதவி பாடியதாக உள்ளது. பூவார் சோலை மயிலாட, புரிந்து குயில்கள் இசை பாட, காமர் மாலை அருகசைய, நடந்தாய் வாலி காவேரி. ஆசிரியர் இளங்கோ. கலியுலா என தொடங்கும் பதிகம் பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் கல்லூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. கலியுலார் எனவும் கடலுளார் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வலியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்ணுளார் விண்ணுளார் எனவும் தொண்டர்வாய் வந்தன சொல்லும். பார்த்தீங்கன்னாக்க திருஞான சம்பந்தர். கண்ணுதலோன் கலையநல்லூர் காணே. இச்செயல் சுந்தரர் தேவாரம் கலையநல்லூர் பதிக முதல் பாடல். கண்ணுதலோன் மேவிய ஊர்வினன் அரும்பருகே சுரம்பருவ அறுபதம் வண்டு பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழலின் கரும்பருகே கருங்குவலை கண்வளரும் கழனி கமலங்கள் முகம் மலரும் கலையநல்லூர் காணே. சுந்தரர். ஈன்ற மாத்தின் வளவையில். இவ்வரிகள் அகநானூறு 306 பாடலில் இடம்பெற்றுள்ளன. பெரும் பெயர் மகிழ்ன அப்படின்னு இந்த பாடல் தொடங்கும். இதை பாடியவர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். ஈன்ற மாத்தின் இளந்தளிர் வருட ஆர்குருகு உறங்கும் நீர்சூழ் வளவையில் வார்குருகு உறங்கும். கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். கழனி கொள்ளும். இவ்வரிகளும் அகநானூறு செயலில் உள்ளன. இந்த வரிகளும் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் பாடியது. மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். கழனி கரும்பின் சாய்ப்புறம் ஊர்ந்து பலன ஆமை பசுவையில் கொள்ளும். மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். நெடும்களி உளரும். இவ்வரிகளும் அகநானூரில் இருக்குது. இதை பாடியவரும் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார்.
நெடுங்களி துளையிய குறுங்கால் அன்னம் அடும்பு அமர் எக்கர் சிறை உளரும். மதுரை குலவணிகன் சீத்தலை சாத்தனார். மாரித்தான் பேதையீரே, இது தனிப்பாடல். மாரிதான் சிலரை வதைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை கடிந்து வீசுமோ, மாநிலம் சுமக்க மாட்டேன் என்னுமோ, கதிரோன் சிலரை காயேன் என்னுமோ, குலமும் ஒன்றே குடியும் ஒன்றே, இறப்பும் ஒன்றே பிறப்பும் ஒன்றே. இது பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பாடல். எந்த அப்படின்ற வினா சொல் இருந்துச்சுன்னா அந்த எனும் சுற்றுச்சொல்லை கொண்ட முதன்மை தொடரால் முடிகின்றன. இது இந்த பாடத்தோட தொடக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பூம்புகார், கொர்க்கை, தொண்டி, முசிறி என்னும் பல்வேறு துறைமுகங்களை கொண்டதாய் விளங்கியது எந்த நாடோ. அதே மாதிரி எந்த நாட்டிலே முரசு 3, தமிழ் 3 வகை என்றும், தானை 4 வகை, போர்முறை பல்வேறு வகை, கருவிகள் பல பல என்றும் வகுத்து வைக்கப்பட்டிருந்தனவோ, எந்த நாட்டிலே நிலைமை ஐவகையாக இயல்பும் எழிலும் பயனும் கருத்தில் கொண்டு வகுக்கப்பட்டு இருந்ததோ, எந்த நாட்டு மூத்தும் பவளமும் பிற நாட்டு பேரரசர்கள் தமது காதலை பெற்றவர்களுக்கு காணிக்கையாக்கி கழித்தனரோ, எந்த நாட்டு புலவர்கள் புவியாளுவோரையும் துச்சமென்றெண்ணி அறநெறிக்கு மக்களை அழைத்துச் சென்றனரோ, எந்த நாட்டிலே முகிலின் முழக்கமும் முழவின் ஒளியும் மின்னல் ஒளியும் கண்ணல் சுவையும் காணப்பட்டதோ, அந்த நாடு 8 திக்கும் ஒரு காலத்தில் புகழ் கொடி பட்டொளி வீசி பறந்திட்டதாம். எந்த 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 இதெல்லாம் வினாச்சொல். இது அந்த அப்படின்ற சுற்றுச்சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வினைச்சொல் இல்லை, வினாச்சொல். வினாச்சொல் எந்தன்னா சுற்றுச்சொல் அந்த வரும். எங்கு அங்கு, எவ்வாறு அவ்வாறு, எங்கே அங்கே, எது அது. புக் பேக் கொஸ்டின் ஒன்று இருக்கும் இந்த இதிலிருந்து. புலவர் பெருமக்களை ஊக்குவித்தனர். கவிதை பெருக்கெடுத்தது. தமிழ் மனம் கமர்ந்தது. இவ்விரு வாக்கியங்களில் 2ஆம் வாக்கியம் கூட்டு வாக்கியம். அக்கூட்டு வாக்கியத்தில் 2 மரபு தொடர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எது மரபு தொடர்? பெருக்கெடுத்தது 1, 2, மனம் கமர்ந்தது, இது 2ம் மரபு தொடர். எவர் நமக்கு இடர்பட்ட காலத்து உதவினாரோ, இச்சார்பு தொடரை பொருத்தமுறை முடிக்கும் முதன்மை தொடர் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எவர் அப்படின்னா அவர் அப்படின்னு தொடங்கணும். அவர் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பெறுகிறார். எந்தன்னா அந்த வரும். எவரைனா அவரை வரும். எவரோனா அவரோ. கீழுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எது விலங்கினை குறிக்கிறது அப்படின்னா ஆனா பசு. அப்போ இதுதான் விலங்கினை குறிக்கிறது. கானா காடு அல்லது சோலை, நைனா இழிவு, சானா இறந்து போதல் அல்லது செத்து போதல். தவறாக பொருத்தப்பட்டு இருப்பது எது? பரம்பு மலை பாரிதான். முதிரை மலை குமணன். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். முதியவன் யார்? குமணன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது மூத்தவனை தான் அண்ணாவை தான் காட்டுக்கு துரத்திட்டார். யார்? இளங்குமணன். ஓரியோட ஆட்சி பகுதி கொல்லிமலை. வல்வில் ஓரி, வில்லால கொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை மலை அதியன். பொதிய மலை ஆய் அண்டிரன். பழந்தமிழகம் எனும் தலைப்பில் அறிஞர் அண்ணா எடுத்துரைத்த தகவலுக்குரிய 4 குறிப்பு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எது பொருத்தமானது அப்படின்னா வளங்கள். வளங்கள் பார்த்தீங்கன்னா மொழி வளம், இயற்கை வளம், கவிதை வளம், பண்பாட்டு வளம். அப்போ இதுதான் சரியான விடை. தமிழ் மொழியின் வளத்தை தெரிவிக்க பழந்தமிழகம் எனும் கட்டுரையில் அறிஞர் அண்ணா தரும் சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் எத்தனை இருக்குது? நன்னூல் சொல்கிறது 42. இதில் 40 நெடில், 2 குறில். அக்காலத்தே உலகிலே பல நாடுகள் உருவம் கூட பெறவில்லை, நாடான பலவற்றிலே மொழிவளம் இல்லை என கூறி அறிஞர் அண்ணா எதனை உணர வைக்கிறார்னா தமிழகத்தின் தொன்மையை. அற்றை நாளில் அப்பெரும் புலவோர் அளித்தனவெல்லாம் இற்றை நாளில் நாம் எடுத்தியம்பலால் மட்டும் அவர் உரை ஏற்றோம் என கொள்ள வேண்டாம்.
அவர் திறம் வியந்திடவும் அந்நாளிலே இருந்த புலமை வளம் கண்டு மகிழ்ந்திடவும் கூறுகிறோம். அறிஞர் அண்ணாவின் இக்கூற்றின் அடிப்படையில் அவருக்கு மகிழ்வு தருவது எது அப்படின்னா, அக்காலத்தவர் புலமையினை பாராட்டல். அளித்தனவெல்லாம் என அண்ணா குறிப்பதை மீண்டும் இவ்வுரை பகுதியில் குறிக்க எந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா உரை. இந்த உரை பகுதிக்கு பொருத்தமான தலைப்பு அன்றும் இன்றும். முடிவுடை மூவேந்தர்கள் மட்டுமல்ல, குறுநில மன்னர்கள், வேளிர்கள் பலரும் கூட புலவர் பெருமக்களை ஊக்குவித்தனர். கவிதை பெருக்கெடுத்தது, தமிழ் மனம் கமழ்ந்தது. இவ்வுரை பகுதி பற்றிய முடிவுகள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எது சரியானது? 2 மரபு தொடர்கள் உள்ளது. எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கவிதை பெருக்கெடுத்தது ஒன்று, இன்னொன்று தமிழ் மனம் கமழ்ந்தது. பண்டை தமிழர்கள் இயற்கையின் எழில் கண்டு மகிழ்ந்ததை எடுத்துக்காட்ட அறிஞர் அண்ணா தரும் இலக்கிய மேற்கோள். கண்ணுதலோன் மேவிய ஊர்வினன். இது சுந்தரர் பாடியிருப்பார். நெடுங்கலி துளையிய குறுங்கால் அன்னம் அடும்பு அமர் எக்கர் அம்சிறை உலரும். இது கவிதை வளம். தமிழகம் கொண்டிருந்த வளங்களை எடுத்துக்காட்ட பழந்தமிழகம் எனும் கட்டுரையில் அறிஞர் அண்ணா தந்ததான இலக்கியச் சான்றுகள் பொருத்தி காட்டப்பட்டுள்ளன. இவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. மொழி பூவார் சோலை மயிலாட. இதுதான் தவறு. ஏன்னா மொழியோட வளத்தை எடுத்துக்காட்ட அவர் பயன்படுத்தி இருப்பது ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா தமிழில் 42 இருக்குது அப்படின்னு நன்னூல் சொல்லுது. இந்த பூவார் சோலை மயிலாட இது இயற்கை வளம். இயற்கை கலியுளார் எனவும் காட்டுளார் எனவும். இது சரி. கவிதைக்கு கழனி கரும்பின் சாய்ப்புறம் ஊர்ந்து. பண்பு மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை கடிந்து வீசுமோ. இது தனிப்பாடல். தேங்க்யூ.